Hello viewers, welcome to Manga Desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 4 types of veg fish fry. Non-veg flavor எக்ஸாக்ட்டா இமிட்டேட் பண்றது மட்டும் இல்லாம இந்த 4 ரெசிபியுமே சூப்பர் டெலிஷியஸ் அண்ட் செய்யறது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 4 வகையான சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் மீன் வறுவல். இது செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஹெட் அண்ட் டெயிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தோல் சீவி எடுக்க போகிறோம். ரொம்ப எடுக்க வேண்டாம், இந்த ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் தோல் ஒட்டிகிட்டு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லா திக்காக மீன் மாதிரியே இருக்கும். இந்த அளவுக்கு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி க்ராஸாக கட் பண்ண போகிறோம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மீன் மாதிரியே இருக்கும். வாழைக்காயில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பர்டிகுலராக வெயிட் லாஸ்க்கு, டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் வாழைக்காய் தோரன் ரெசிபி போட்டிருந்தப்போ இதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக க்ராஸாக இருக்கணும். இப்போ நம்ம இதை உடனே தண்ணியில் போட்டுடலாம், இல்லைனா கருத்துடும். இப்போ நம்ம வாழைக்காயை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வேக வைங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் அப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். வெந்த பிறகு இம்மஸ் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், இல்லைனா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஒரு 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வாழைக்காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் மிக்ஸி க்ளீன் பண்ண வாட்டர் போட்டதுனால கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு திக்கான பேஸ்ட் தான் இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் பீசஸை இல்லை டிப் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஊறும். நல்லா மேரினேட் ஆன பிறகு ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை இல்லை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நான் நார்மல் இரும்பு தவா தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, கோட்டிங்கும் பிரியல. ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடுமே ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகணும். நல்லா இந்த முறுமுறுன்னு வெந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சுவையான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இது ஆறின பிறகு இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வாழைக்காய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு மீன் வறுவல். இதுக்கு நான் ஒரு 5-6 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். ஸோ தேவையான அளவு பிரெட் எடுத்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. டோஸ்ட் ஆன பிறகு இது இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எனக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு இந்த 1 கப் முழுக்க பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும், அதனால் நான் எக்ஸஸாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சேப்பங்கிழங்கு ஃப்ரைக்காக மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது இது வெந்துருச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோல் ஈஸியாக உரிக்க வரணும். ஸோ இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். தோல் உரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக ஒரு கரண்டி எடுத்து அதை அப்படியே நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிடுச்சு. எந்த கட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக சோம்புத்தூள். நான் கிழங்கு சேர்க்கும் போது நம்ம யூஸ்வலாக சோம்பு சேர்ப்போம், அதுக்காக சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை அப்படியே நல்லா நீட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நீட் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறோம். எனக்கு மொத்தமாக ஒரு 4-5 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிற கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இதை நல்லா அழகாக ஒரு மாவு பதத்துக்கு நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. ஸோ இப்போ ஒரு பிளேட் எடுத்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு வஞ்சிரம் மீன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இப்படி ஷேப் பண்ணுறேன். இது இவ்வளோ திக்காக இருக்கே நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின் லேயர் தான் இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போது இது கண்ணு மாதிரி இருக்க நான் ஒரு மிளகு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பீஸை அப்படியே எடுத்து தவாவில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 2 சைடும் ஒரு 3 to 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான சேப்பங்கிழங்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது முடிஞ்ச அளவு சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்ததுனால இது அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு மீன் வறுவல். ஒரு சின்ன கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போது சைடில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு பென்டகன் ஷேப் கொண்டு வந்துட்டாலே உங்களுக்கு பார்க்குறதுக்கு மீன் மாதிரி இருக்கும். கருணைக்கிழங்கு கொஞ்சம் நமிச்சலாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம். இதை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு டிப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா மீன் மாதிரி கடிச்சிருச்சு. திக்காக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதை வேக வச்ச பிறகு நம்ம தின் ஸ்லைசஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போவே ரொம்ப தின்னாக கட் பண்ணிங்கன்னா வேக வைக்கும் போது அது அப்படியே ரொம்ப மேஷ் ஆகிடும். இந்த மாதிரி பென்டகனாக கட் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். இந்த பீசஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சென்டரில் இந்த மாதிரி பெரிய பீஸை வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸ்லாம் நீங்கள் சைடில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 minutes வேக வைக்க போகிறோம். இப்போ 10 to 15 minutes ஆகிடுச்சு. கருணைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இது திக்காக இருக்குல்ல, இதை அப்படியே கத்தி வச்சு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தின் ஸ்லைசஸை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தின் ஸ்லைசஸ் கிடச்சிருச்சு. நம்ம வாழைக்காய்க்கு ரெடி பண்ண அதே மசாலா எடுத்துக்கலாம். அதில் வாழைக்காயில் உப்பு போட்டு வேக வச்சதுனால மசாலாவில் கம்மியாக உப்பு போட்டோம். இதுக்கு அது சரியாக இருக்காது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கருணைக்கிழங்கு பீஸஸை ஒரு 15 minutes மேரினேட் பண்ணுங்கள். மேரினேட் பண்ண பிறகு தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெந்த பிறகு இப்படி கார்னர் தள்ளி விட்டுருங்க. ஏன்னா தவா குழியாக இருக்கிறதுனால எண்ணெயெல்லாம் தன்னால் வழிஞ்சு சென்டருக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பீஸ்லேயும் எண்ணெய் பிடிக்காது. ஸோ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லெமன் ஆனியன் ரிங்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். நம்ம 4th பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு மீன் வறுவல். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ தான் நமக்கு ஷேப் நல்லா வரும். இதை ஹாஃபாக கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2 ஹாஃபாக தான் போட்டிருந்தோம். வெந்த பிறகு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தின் பீஸ் கிடச்சிருச்சு. சென்டரில் ஹோல் போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கார்னர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அப்போ கட் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதை அப்படியே கத்தி வச்சு எடுத்துடலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த காணங்கத்தை மீன் இல்லை ஐல மீன் சொல்லுவாங்களா, அந்த லுக் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு நமக்கு மீன் மாதிரியே கிடைக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிச்சம் இருக்கிற குட்டி பீஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை குருமா மாதிரி ஐட்டமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாழைக்காய்க்கு பண்ண அதே பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இதை டிப் பண்ணி 15 minutes மேரினேட் பண்ண பிறகு தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 to 5 minutes நல்லா 2 சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த 4 ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கி டிஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.